ஹாய். நேற்று நம்ம ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி சொல்ல போறேன் உங்களுக்கு. இது எப்படின்னா, எங்க தாத்தா சொன்ன கோஸ்ட் ஸ்டோரி. நேற்று வந்து அப்பா சொன்ன கோஸ்ட் ஸ்டோரி பார்த்தோம். இன்னைக்கு எங்க தாத்தா சொன்ன கோஸ்ட் ஸ்டோரி பார்க்க போறோம். இதுவும் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். ஸோ எல்லாமே ரியல் இன்சிடென்ட் தான். பட் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அவங்களுக்கு நடந்ததை அவங்க சொன்னாங்க. அதை வச்சு நான் இப்போ சொல்ல போறேன். இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா, நம்ம ஊரில் தான், உடுமல்பேட்டில் தான் நடந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். சரி, ஓகே, அதை நான் சொல்கிறேன். இப்போது என்னென்னா வந்து எங்கள் தாத்தா வந்து மளிகை கடை வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதில் வந்து ஒரு 7 to 8 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பசங்க தான். அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எங்கள் தாத்தாவோட சேர்த்து எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டுக்கு கீழே தான் இருப்பாங்க. இவங்க வந்து மேலே இருக்க போர்ஷனில் இருந்தாங்க. ஸோ மேல் போர்ஷனுமே வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டிவிஷனில் இவங்க இருக்காங்க, இன்னொரு டிவிஷன் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கான டோர் வந்து எப்படின்னா, இவங்க எங்கள் தாத்தானாலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், கீழே இருக்க ஹவுஸ் ஓனர்னாலையும் அந்த டோருக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ எப்படின்னா, யார் வேணால் போய்க்கலாம். இவங்களும் உள்ளே போகலாம், அவங்களும் உள்ளே போகலாம். பட் இது வரைக்கும் அதில் போக வேண்டாம், அந்த ரூமுக்கு போக வேண்டாம் தான் ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யாரும் அந்த ரூமுக்கு போனதில்லை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் டெய்லியும் வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நைட் டைமில் யாரோ அழுகிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. டெய்லியுமே அழுகிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ இவங்களுக்கு என்ன ஏதாச்சும் பூனை கத்துற சவுண்டாக இருக்கும், இல்லை டாக் குலைக்கிற சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த ஹவுஸ் ஓனர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து 2 ஒய்ஃபா. ஒரு ஒய்ஃப் வந்து என்னாச்சுன்னா, ஏதோ ப்ராப்ளமில் வந்து அந்த ரூம் மேலே இருக்க ரூமில் தான் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம், தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். ஸோ அதை கேட்டதுலேருந்து இவங்களுக்கு சரியான ஷாக். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரூம்க்கு யாருமே போகிறது இல்லையா, அவங்க அங்கே இறந்ததுனால அந்த ரூம்க்கு யாருமே போகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது சம்திங் ராங் அப்படின்னு. அப்போ தான் வந்து சரி ஏதோ இருக்குது, எப்படி இப்படி அழுகிற சவுண்ட் கேட்கும் அந்த ரூமில், அதுவும் நைட்டானா மட்டும் எப்படி அழுகிற சவுண்ட் கேட்கும் அப்படின்னு பசங்க எல்லாம் செம்மையாக பயந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு நைட் வந்து செம்மையாக அழுகிற சவுண்ட் கேட்குது. அதுவும் வந்து ஒரு லேடி வாய்ஸ் தான் கேட்குது, லேடி வந்து அழுகிற சவுண்ட் தான் கேட்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, செம்மையாக பயந்துட்டாங்க பசங்கள்லாம், யாருமே எந்திரிச்சு வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணாரா, அந்த டோருக்கு ஆக்சஸ் இருக்குல்ல அவருக்கு. ஸோ வந்து அந்த டோரை திறந்துட்டு உள்ளே போய் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு, அம்மா நீ வந்து அழுகாத, அழுகிறது வந்து பசங்க பயப்படுறாங்க.